சொல்றான்? அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். கவனிங்க, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் பிள்ளை இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அவன் அழகா சொல்றான், எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அண்ணா யோசிச்சு பாருங்க. அதுதான் சங்கீதத்தில் அழகா சொல்லுகிறது, கர்த்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ தேவன் கொடுத்த பிள்ளைகள். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், குழந்தைங்க சின்னதா தப்புனா கூட சனின நீ நல்லாவே இருக்க மாட்டேன் சொல்லாதீங்க. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அந்த வாக்கு, பெத்தவங்களுடைய வாக்கு அப்படி என்ன பண்ணும், பழிக்கு. இது உருப்படவே படாது, அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஈவு. நீ சபிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. பிள்ளைகளை சபிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பிள்ளைகளை சபிக்கிறதுக்கு நீ பெற்றெடுக்கல. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஈவு. அது இல்லாத வழி எத்தனை பேருக்கு உண்டு. அந்த வழியை நான் கூட அனுபவிச்சிருக்கிறேன். வெளியே தலை காட்ட முடியாது. கவனிங்க, நினைச்சு அழுத்தணும். ஆனா கர்த்தர் கொடுத்ததை நாம பாதுகாக்கணும். கர்த்தர் கொடுத்ததை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு அருமையான சோப்பியா, அருமையான மேகா பாஸ்டருக்கும் எஸ்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, ஒரு சுதந்திரம். கவனிங்க, இன்னைக்கு அந்த பிள்ளைகளை தான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க போனீங்கன்னா கூட சரி, தயவு செய்து வீட்டுல போனீங்கன்னா கூட என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா இருப்பான் இப்படியே சொல்லுங்க. அப்படி உருப்படாது, அது சரியா படிக்காது, அது சனியா, அது அப்படித்தான், இப்படி சொன்னீங்கன்னா அதே தான் நடக்கும். அதனால உங்க பிள்ளைகளை முதல்ல நீங்க ஆசீர்வதிச்சா தான்